வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லா தானியத்தையும் போட்டு இட்லி தோசை ஊற்றுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே பிள்ளைங்களுக்கு வெறும் அரிசி இட்லி தோசை அப்படின்னு கொடுக்குறத விட இதையெல்லாம் சேர்த்தி கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கம்பு, ராகி, தினையரிசி, இட்லி அரிசி, கம்பு, உளுத்தம்பருப்பு, கருப்பு கவுனி அரிசி, குதிரவாளி அரிசி, இதில் ரெண்டும் கலந்துருக்கிறேன். இது ஆமணக்கு இப்படி தான் இருக்கும். இது எல்லா ஸ்டோருங்களையும் கிடைக்கிது. இதை உடச்சிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது மேலே இருக்கிற ஓடை உடச்சி எடுத்து வைக்கணும். அது உங்களுக்கு காட்டுறதுக்காக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை எல்லாம் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நம்ம ஊற போடுறப்ப ஒரு 4-10 தேங்காயும் அதில் போட்டுக்கணும். அதில் போட்டுட்டோம்னா அந்த தேங்காய் பால் அதில் சேர்ந்து வர்றப்போ தோசை ரொம்ப நைஸாக நல்லாயிருக்கும். இந்த ஆமணக்கு எதுக்கு போடுறோன்னா அது தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும், உடம்புக்கும் நல்லது. விளக்கெண்ணெய் இந்த ஆமணக்கிலேருந்து தான் விளக்கெண்ணெய் எடுக்கிறாங்க. அது உடம்புக்கும் நல்லது, தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் அந்த ஆமணக்கு அதில் கலந்து ஆட்டுறது. இப்போ இதை தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிட்டாக்க நைஸாக அரை விட்டுரும். இப்போ இது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வைப்போம். இப்போ இது 5 மணி நேரம் ஊறி வந்துருச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரிசி ஊறிடுச்சு, நம்ம இதை கிரைண்டரில் நம்ம போட்டுடலாம். இந்த ஆமணக்கு விதையும் நான் இதுலேயே கலந்துட்டேன். இப்போ இதை அதில் போட்டு விடுவோம். என்னோடய கிரைண்டரில் டைம் செட் பண்ணி வைக்கணும். இதை நான் டைமை நான் ஒரு 15 நிமிஷம் 17 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். இது 17 நிமிஷம் ஓடுனா போதும். இதை ஆன் பண்ணி விடுவோம். இது அந்த டைம் ஆனதையும் தானாக ஆஃப் ஆயிரும் கிரைண்டரு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது இன்னும் 15 நிமிஷம் ஓடுனா தானாகவே நின்றுடும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு ஆட்டியாச்சு. இப்போ இது ஆட்டுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இது தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி ஆட்டணும். நிறையா ஊற்றிட்டோம்னா அந்த ஆரியம் அதில் போய் சிக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணியை கம்மியாக ஊற்றி நீங்கள் ஆட்டுங்க. இப்போ இதை ஆட்டியாச்சு. இதை எடுத்து கொட்டிட்டு உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து நம்ம தோசையோ இட்லியோ ஊற்றினா நல்லா வரும். இப்போ எடுத்து இதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். இதில் ஊற்றி நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுக்குவோம். இதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், கரைச்சி வச்சிடலாம். இது நல்லா உப்பு அது கலந்து வர்ற மாதிரி நல்லா கரைச்சிட்டு 8 மணி நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது கலந்தாச்சு. இதை 8 மணி நேரம் நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ மாவு ஆட்டி வச்சு 8 மணி நேரம் ஆச்சு. இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இப்படி வந்தால் தான் நமக்கு இட்லி தோசை நல்லா வரும். இங்கே பாருங்கள், 8 மணி நேரம் நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு.